மகாபாரதத்தில் சர்க்கமோ பிரதிசர்க்கமோ அந்த விஷயங்கள் இல்லை. நீங்கள் இதெல்லாம் புராணத்தில் பின்னால் வியாசரே கொண்டு வர போகிறார். ஆனால் மகாபாரதத்தில் சர்க்கம் இல்லை, பிரதிசர்க்கம் இல்லை, அதை பற்றியெல்லாம் அது சொல்லலை. அது எதை சொல்கிறதுன்னா இதிஹாசம். இதிஹாசம்னா என்ன? இதிஹாசம்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இதிஹாச, இது முன்னால் இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது. இது இப்படி இருந்ததுங்கும்போது வாட் ஹேப்பன்ட், இந்த ரெண்டும் வாட் ஹேப்பன்ட். ராமச்சரித்தமும் இந்த பக்கத்தில் மகாபாரதமும் இவை நடந்தன, இது இப்படி இருந்தது. இப்போ இது இப்படி இருந்ததுங்கிற லெவல் வந்ததுக்கு அப்புறம்தான் இதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து கிராமர்லாம் செட் பண்ணி புராணங்கள், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கிராமர் செட் பண்ணி காவியங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிராமர்லாம் செட் பண்ண முடியாது, இது இப்படி இருந்தது. அந்த இது இப்படி இருந்ததுங்கிற ரிகலெக்ஷன் தான் ராமாயணமும் மகாபாரதமும். இதிலிருந்து பிற காப்பியங்கள் வளர்ந்தன, காப்பிய முறை வந்ததுங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் இப்படி இருந்தது, இப்படி இருந்ததை உங்களுக்கு சொல்கிறேன்.